அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில அஸ்திரம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஒரு இளைஞர் பொது இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி கத்தியை காமிச்சு தனக்குத்தானே குத்திக்கிட்டு சாகுறான். இது மாதிரி பல இடங்கள்ல தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டு சாகுறாங்க. இந்த விசித்திரமான கொலை இருக்கு இல்லையா, அதாவது தற்கொலை இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை அதிகாரி ஷாம் நியமிக்கப்படுகிறார். இப்படி மர்மம் நிறைந்த அந்த தற்கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால நடக்குது, அவங்க எந்த மெஸ்மரிசம் பண்ணி சாகடிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த துப்பறிகிறாரு ஷாம். ஆனா அவருக்கு ஆரம்பத்திலிருந்து எந்த துப்பும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலையில அவருடைய நண்பர் ஒருவர், அதாவது கல்லூரி நண்பர் ஒருத்தர் போன் பண்றாரு. நான் உன்னை சந்திக்கணும், இந்த கொலை விஷயமா உங்ககிட்ட பேசணும் என்று சில தகவல்கள் இருக்கு, உன்கிட்ட பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவருடைய வீட்டுக்கு வர சொல்றாரு அந்த நண்பரை. அந்த நண்பரும் சில தகவல்களை சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் வருவாரு. அவரை பார்த்ததுமே இந்த நண்பர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. வந்தவரும் பேசிட்டு இருக்கும்போது அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதனால போலீஸ் இண்டஸ்ட்ரியில பரபரப்பாயிடுது. அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி முன்பே தற்கொலை பண்ணிட்டா சும்மா இருப்பாங்களா, பரபரப்பாயிடுது. அதனால ஷாமுக்கு பதில் வேறு போலீஸ் உயர் அதிகாரி நியமிக்கிறாரு. ஷாம் விடுமுறையில இருந்தாலும் அவருக்கு உதவியா சுமந்துன்னு ஒரு அதிகாரி ஒர்க் பண்ணார் இல்லையா, அவரை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை தேடுவார். ஷாமுக்கு அப்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் நிறைய கிடைக்குது. அந்த அதிர்ச்சிகரமான தகவல் என்ன, அந்த உண்மையை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மீதி படம் பதில் சொல்லுது. ஒரு கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக ஷாம் நடிச்சிருக்கிறாரு. தடயங்களை தேடி அலைகிற போதும், நண்பன் தேடி தகவல்களை சொல்லி தற்கொலை செய்து கொள்ளும் போதும், பதவி போனாலும் விசாரணையை மேற்கொள்வது என ஒரு துடிப்பான போலீஸ் அதிகாரியை கண்முன் கொண்டு வருகிறார் ஷாம். மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு, நம்பிக்கை கொடுப்பாரு. இருந்தாலும் தனியா இருந்துகிட்டு நிறைய போராடுவாரு. நல்ல கதாபாத்திரம், அதை நிறைவாக செய்திருக்கிறார். கதாநாயகியாக நிரா ஷாமுக்கு ஏற்படும் இழப்புகளை ரசிகர்களிடம் கடத்தும் போது தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஷாமின் காவல்துறை நண்பராக வருகிறார் சுமந்த். புதுமுகம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது அந்த அளவுக்கு அழுத்தமான நடிப்பை கொடுத்து அந்த பாத்திரமாக தெரிகிறார் சுமந்த். மனநல மருத்துவராக நிழல்கள் ரவி, காவல்துறை உயர் அதிகாரியாக அருள் டி சங்கர், ஜீவா ரவி, ஜே.ஆர். மார்டின் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோரும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறார்கள். விறுவிறுப்பான திரைப்படம். திக்கு திக்குன்னு ஒவ்வொரு காட்சியும் எடுத்துட்டு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் கே.எஸ். சுந்தரமூர்த்தி. நார்மலா இருப்பாங்க, அதாவது எல்லாரும் மாதிரியும் அன்பா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, தைரியமா பேசுவாங்க. இருந்தாலும் கத்தியை எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு கதை. அது ஏன் என்று தெரிந்து கொள்வதற்காக விசாரணை நடக்கிறது. அப்படி ஒரு விசாரணை படமாக படம் போகும்போது அதற்கான ஒளிப்பதிவை காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பாக கொடுக்க நிறைய முயற்சி செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் கல்யாண் வெங்கட்ராமன். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கி இருக்கிறார் அரவிந்த் ராஜகோபால். வெளிநாட்டில் ஒரு மன்னனுக்கு நடந்த சம்பவத்தையும் அதை தொடர்ந்து பல நாடுகளில் ஒரு விளையாட்டு மூலமாக நடைபெறுகின்ற மெஸ்மரிச கதையாக இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். திரைக்கதையை கொண்டு போன விதமும் படத்தின் முடிவுகள் வரை சஸ்பென்ஸ் குறையாமல் கொண்டு போன விதமும் இவர் யார் என்று கவனிக்க வைக்கிறார். பரபரப்பான திகில் படங்களை, சஸ்பென்ஸ் படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். என்ன நேயர்களே, அஸ்திரம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.